ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிறதான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருநாமத்திலே இந்த இணையதளம் வாயிலாக இந்த ஆராதனையில் உங்களை சந்திக்கிறதுல நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு விசை நாம் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். இந்த ஓய்வு நாள் ஆராதனையின் ஒரு ஆரம்ப ஜெபமாக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. நாம் ஜெபிக்கலாமா? மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த இணையதளம் வாயிலாக நடைபெறுகிறதான இந்த ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேகருக்கு பயன்படுவதாக யாரெல்லாம் இந்த ஆராதனையில் பங்கு கொள்கிறார்களோ அவர்கள் மேலெல்லாம் தேவனுடைய மகிமை கடந்து வருவதாக நான் ஜெபிக்கிறேன். அநேகர் காண கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். பாடுகிற பாடல் வேளைகள், தேவ செய்தி வேளைகள், ஐயா ஜெப வேளைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவகரம் கிருபையின் கரம் கூட இருக்கட்டும். உன்னதர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இப்பொழுது சகோதரர்கள் உங்களை ஆராதனை நடத்துவார்கள். தேவ பிள்ளைகள் யாவரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி பாடும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து ஆமென் அவரை துதிக்க போகிறோம். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. மீண்டும் இந்த ஓய்வு நாள் ஆராதனையில் கர்த்தரை நாம் துதிக்கும்படியாக கர்த்தர் செய்த கிருபைக்காக ஆமென், ஹல்லேலூயா அவரை மனதார நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென், ஹல்லேலூயா. நாம் யாவரும் அப்படியே தலைகளை தாழ்த்தி அந்த தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை அவரை வரவைக்கும் விதமாய் நாம் ஜெபிப்போம். தேங்க்யூ லார்ட். என் அன்பு தகப்பனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இதோ அன்றைப்பா ஆராதிக்கும்படியாக அன்றைப்பா நாங்கள் கூடியிருக்கிறோம். என் தேவன் நீ தகப்பனே மகிமைப்படுவீராக என்று நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே அப்பா, நாங்கள் துதிக்கும் போது தேவ பிரசன்னம் அன்றைப்பா எங்கள் மத்தியிலே அசைவாடுவீராக, எங்கள் இல்லத்திலே அசைவாடுவீராக என்று நாங்கள் செபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமாக இருக்கிறீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் துதிக்க போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதம் 9:1 சொல்கிறான், கர்த்தாவே என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்கள் எல்லாம் நான் விவரிப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய அதிசயங்கள் எல்லாம் நான் விவரிக்க போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அவர் அக்னி மதிலானவர். ஆமென், ஹல்லேலூயா. அக்னி ஜுவாலையானவர். ஆமென், ஹல்லேலூயா. இரக்கத்தின் செல்வந்தர் அவர். ஆமென், ஹல்லேலூயா. மனதுருக்கத்தின் தேவன் அவர். அவர் நாமத்தை நாம் துதித்து நாம் மகிழ்வோம். ஆமென், ஹல்லேலூயா. என்னோடு இணைந்து நம் தேவாதி தேவனை இணைந்து நாம் பாடுவோமா? பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம் என்ற பாடலை. Thank you Lord. மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, இக்கட்டில் துணை நீரே, என் இருளில் வெளிச்சம் நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி, 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 நன்றி.
கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். நம் துயர் நீக்கும் மருத்துவர் அவர். ஆமென். துதிக்கு அவரே பாத்திரர். மருத்துவரே என் துதிக்கு பாத்திரரே, துயர் நீக்கும் மருத்துவரே என் துதிக்கு பாத்திரரே, பலனெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா, பலனெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா. நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். கல்வாரி சிலுவையினால் என் சாபங்களை உடைத்து துதித்த அந்த தேவாதி தேவன், ஹல்லேலூயா, அவர் நாமத்தை நாம் துதித்து பாடுவோம். கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா, கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். என்னை நீதிமானாய் மாற்றினீரே, இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே, பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே, பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. ஆமென். அவர் மாத்திரம் போதும். இந்த உலகில் மனுஷன்கள் சில சூழ்நிலைகள் மாறதான் செய்வாங்க. ஆமென். அவர் மாறாத தேவன். ஆமென். ஹல்லேலூயா. அவர் மாத்திரம் போதும். அவர் அன்பு மாத்திரம் போதும், என்றும் மாறாதது. ஆமென். ஹல்லேலூயா. அப்படி முழு இருதயத்தோடு நீங்க போது ஆண்டவரே எனக்கு என்று சொல்லி அப்படி முழு இருதயத்தோடு அவர் நாமத்தை நாம் துதித்து நாம் பாடுவோம்.
நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே உங்கள் சமூகமே, எத்தனை இன்பமே உங்கள் சமூகமே. உள்ளமும் உடலுமே உமக்காயேங்குதே, என் உள்ளமும் உடலுமே உமக்காயேங்குதே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. புது பலம் தருகிறேன், புது எண்ணெயாய் பொழிகிறேன். புது பலன் தருகிறேன், புது எண்ணெய் பொழிகிறேன். புது பலன் தருகிறேன், புது எண்ணெய் பொழிகிறேன். கனிதரும் மரங்களா செழித்தோங்க செய்கிறீர்களை, நான் கனிதரும் மரங்களா செழித்தோங்க செய்கிறீர். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. அப்பாவும் சமூகத்தில் எப்போ நான் வந்துவிட்டேன். அப்பாவும் சமூகத்தில் எப்போ நான் வந்துவிட்டேன். திருமுகம் கண்டு நான் திருப்தியில் திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. தேனிலும் இனிமையே திகட்டாத அமுதமே, தேனிலும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே. உண்மைதானங்க? ஆமென், ஹல்லேலூயா. அவர் தேனிலும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வம். ஆமென். தேனிலும் இனிமையே தேவிட்டாத அமுதமே, தேனிலும் இனிமையே தேவிட்டாத அமுதமே, தேனிலும்
செல்வமே நான் தேடினும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே. சொல்லுங்க, நான் தேடினும் கிடைக்காத சொன்னீங்களா? ஒப்பற்ற செல்வமே. நீங்க போதுமா, நீங்க போதும் ஏசப்பா. உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுங்க, அப்பாவுடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. அப்பாவும் சமூகமே எப்போ நான் வந்து நிற்பேன் சமூகத்திலே. அப்பாவும் சந்நிதியே எப்போ நான் வந்து நிற்பேன். திருமுகம் கண்டு நான் திருப்தியில் முழுகுவேன். திருமுகம் கண்டு நான் திருப்தியில் முழுகுவேன். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. சொல்லுங்க, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. தேடினும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே நாம் தேடினும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை மகிழ்ச்சி அவருடைய சமூகம். ஆமென், ஹல்லேலூயா. உலகம் தராத ஒரு சமாதானத்தை என் ஆண்டவர் மாத்திரமே நான் தருவார். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை ஜனங்கள், நான் பார்த்த ஜனங்களிலே, நான் பழகின ஜனங்களிலே சமாதானம் இல்லை என்று அவர்கள் ஊர் ஊராக போயிட்டு அவங்க ட்ராவல் பண்ணி பணத்தை செலவழிச்சுட்டு டூர் போகிறாங்க. என்னன்னா மன சமாதானம் இல்லை, ஒரு நாள் சமாதானம் இல்லை, அப்படியே வாழ்க்கை ஒரு விருத்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம் தேவாதி தேவன், ராஜாதி ராஜன் நமக்கு கொடுத்திருக்கிற சமாதானம் மேலான சமாதானம். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் கிருபதமாக நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. அவர் மாத்திரம் இல்லைன்னா நம்ம இந்த சமூகத்திலே, அவருடைய சன்னிதானத்தில் நம்ம இருக்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. என்னுடைய அடிக்கடிக்கு நான் சொல்லி நான் மகிழ்வது என்ன என்றால், நான் எங்கேயே சுற்றி திரிந்தேன். என்னுடைய கிராமத்தில் சாதாரண ஒரு வாலிபன் எப்படிலாம் ஒரு என்ன பாவத்திலாம் இருப்பாங்க, என்னெல்லாம் காரியங்கள் இருப்பாங்களே, அதெல்லாம் அப்படியே வாலிப பருவத்தில் இருக்கும்போதோ நான் தேடி போலங்க, என் இயேசு என்னை தேடி வந்தார். ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளோ பேர் கிருபைத்தனங்க. இந்த வார்த்தையை சில பேர் சொல்லும் போது அவங்க ஏற்றுக்க மாட்டுறாங்க, அந்த கிருபையை அவங்க விட்டு போடுறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் எனக்கு அவர் கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் மாத்திரம் என் வாழ்க்கையில் வரலைன்னா இன்னும் நான் மண்ணோடு மண்ணாக இருந்திருப்பேன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மாத்திரம் தான், அவருடைய கிருபை தான். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். மூன்றாவது பாடல் நாம் பாடுவோம் உற்சாகமாய் கரங்களை தட்டி. நீர் என்னை தேடி வராவிட்டால் நான் என்றோ மதித்திருப்பேன். கிருபை என்னை தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். ஆமென், ஹல்லேலூயா.
அன்றோ அழிந்திருப்பேன். நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மறித்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். தடுமாறி நான் தள்ளாடி நடந்திருக்கும் போது என்னை தொட்டி தூக்கி ஓடி வந்த என் இயேசுவை உணர்ந்து நாம் பாடுவோம். தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேன். என்னை தொற்று தூக்கிவிட நீர் ஓடி வந்தீரே. பட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேன். தொற்று தூக்கி நீர் ஓடி வந்தீரே. சொத்த சுகமோ தேவையில்ல, சொந்தம் பந்தம் நாடவில்ல. சொத்து சுகமோ தேடவில்ல, சொந்தம் பந்தம் நாடவில்ல. என் தேவா, என் ராஜா, உன் கிருபை போதுமே. என் தேவா, என் ராஜா, உன் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மறித்திருப்பேன். பாவம் என்ற அந்த உலையான சேற்றிலே நான் விழுந்து கிடந்த போது என் ஆண்டவராக இயேசுவே என்னை தேடி வந்து ரட்சித்து இம்மற்றவனை காத்து நடத்தினாரே. அல்லேலூயா. உலையான சேற்றினிலே நான் உலர்ந்து கிடந்தேன். உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே. உலையான சேற்றினிலே நான் உலர்ந்து கிடந்தேன். உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே. பேரோ புகழோ தேவையில்லை, சொல்லி அழைத்தவர் இப்போது. பேரோ புகழோ தேவையில்லை, சொல்லி அழைத்தவர் நீ போதும். என் தேவா, என் ராஜா, உன் கிருபை போதுமே. என் தேவா, என் ராஜா, உன் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். உன் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கிருபை மேலானது. ஆமென். ஹல்லேலூயா. இம்மற்றம் காத்து நடத்தின அந்த தேவன். ஆமென். ஹல்லேலூயா. இம்மற்றம் வழி நடத்தின வந்த தேவன். ஆமென். ஹல்லேலூயா. இதுவரை நம்மை காத்து, இதுவரை நம்மை நடத்தி வந்த தேவனை நாம் இணைந்து நாம் பாடுவோம். இதுவரை என்னை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. ஆமென். நன்றியோடு இருதயத்தோடு நாம் ஆமென் ஹல்லேலூயா அவர் நாமத்தை நாம் துதித்து நாம் பாடுவோம்.
காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன் மதிலை தாண்டினேன் பலத்தால். தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன் மதிலை தாண்டினேன் பலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. கரம் நீட்டி என்னை ஆசீர்வதித்து என்னை இல்லா அன்றுவாய் இன்பத்தை எனக்கு நீ தந்த என் தேவனே ஏமை ஹல்லேலூயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து என்னையை பெருக்கி நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை பயன்படுத்தி செய்தீரே நன்றி ஆண்டவரே. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா.
தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை செழித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். தண்ணீரை கடந்தேன், சோதனை செழித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீர் நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீர் நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். இப்போது ஆசீர்வாத பெண்ணியல் தீர்க்கதரிசன சபை போதகர் இப்போது நம்மிடத்திலே தேவ செய்தியை கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறார். இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே கொடுக்கும்படியான தெரிந்து கொண்டதான வேத வார்த்தையின் தலைப்பு ஒரு பரிசுத்தவானின் ஜெபம் அல்லது ஒரு நீதிமானின் ஜெபம் எப்படி இருக்கும். கடந்த நாட்களிலே நான் இவைகளை குறித்து சொன்னேன். கர்த்தருக்கு சித்தமானால் நான் நீதிமான்களின் ஜெபத்தை குறித்து நான் எடுக்கிறேன் என்று சொல்லி இருந்தேன். கர்த்தர் கொடுத்திருக்கிறதை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். பரிசுத்தவானின் ஜெபம் என்கிற காரியம் நமக்குள் இருக்குமானால், ஒரு நீதிமானின் ஜெபம் என்கிற ஒரு அனுபவம் நமக்குள் இருக்குமானால், அறிந்து கொள்ள வேண்டும், நமக்குள் ஒரு ஜெப ஆவி பெருகி இருக்கும். ஆமென். அந்த ஜெப ஆவி என்னவென்பதை குறித்து நாம் பின்பதாய் பார்ப்போம். அந்த ஜெப ஆவி என்றால் என்ன? இந்த பரிசுத்தவானின் ஜெபத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் ஜெபிக்கின்ற ஜெபம் ஒரு நீதிமானின் ஜெபமா, ஒரு பரிசுத்தவானின் ஜெபமா என்பதனை ஆராய்ந்து பார்க்க போகிறோம். இந்த நாள் முதற்கொண்டு உங்களுடைய ஜெப வாழ்க்கை மாற்றப்பட போகிறது. ஆமென். எப்படி? தேவன் தம்முடைய ஆவியை, ஜெப ஆவியை கொடுத்து இந்த நாள் முதற்கொண்டு உங்கள் ஜெபத்தை ஒரு பரிசுத்தவானின் ஜெபமாய் அவர் மாற்றுவார். அல்லேலூயா. ஒரு பரிசுத்தவானின் ஜெபம், அவன் ஜெபித்தால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வரும். ஒரு பரிசுத்தவானின் ஜெபம், அவன் தேவனுக்கென்று பலிகளை செலுத்தும் பொழுது தேவன் வானத்திலிருந்து அக்கினியை இறங்கி வர வைத்து அந்த பலிகளை பட்சித்து போடுவார். ஒரு பரிசுத்தவானின் ஜெபம்,
அந்த ஜெபத்தின் வார்த்தைகளை கர்த்தர் நிலைப்படுத்துவார். அல்லேலூயா. இப்படி பல காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் ஒரு சிறிய தவறு செய்தால் இந்த பரிசுத்தவானின் ஜெபம் பாதிக்கப்படும். அல்லேலூயா. நீ நாம் சாதாரணமாய் ஜெபிக்கிற ஒரு ஜெப அனுபவம் உண்டு. இன்றைக்கு தேவனங்களோடு பேசுவது பரிசுத்தவானின் நீதிமானின் ஜெபம். அல்லேலூயா. வாசிக்க கேட்போம். சங்கீதங்களின் புத்தகம் 34வது சங்கீதம் 15வது வசனம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. அவர் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறதாம். அவருடைய கூப்பிடுதலுக்கு அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அறிந்து கொள்ள வேண்டும் என கருமையான தேவ பிள்ளைகளே, நீ நீதிமானாய் இருப்பாயானால் அவருடைய கண்கள் உன் மீது நோக்கமாய் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னுடைய கூப்பிடுதலுக்கு அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது. போன் பண்றோம். இங்க நம்ம வீட்டில இருந்து வச்சுக்கோங்க. போன் ரிங் அடிக்குது, ரொம்ப நேரம் எடுக்கல. என்ன பண்ணுவாங்க? கிட்டத்தட்ட ஒரு 5 கால் பண்ணிட்டு எடுக்கல. அதுக்கு பிறகு அட்டன் பண்றாங்க. உங்களுக்கு வேண்டியவங்க, ரொம்ப நெருக்கமானவங்க. என்ன சொல்வீங்க? எவ்வளவு நேரம் கால் பண்ற, எடுக்கல. அல்லேலூயா. அல்லேலூயா. கோபமா விட சொல்லுவார், அவசரத்துக்கு பண்ணும்போது எடுக்கலனா. அப்ப என்ன நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, அது மனுஷீகம். ஆனால் அங்கு பதில் வரவில்லை. ஆனால் தேவனோ நம்முடைய கூப்பிடுதலுக்கு அவருடைய செவிகள் எப்படி இருக்கா? என்ன சொல்றீங்க? திறந்திருக்கிறது. அல்லேலூயா. அந்த 15வது வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. அவருடைய கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. அப்போ நம்முடைய ஜெபத்தை அவர் என்ன செய்றாருங்க? கேட்கிறார். அப்ப நோக்கமா இருக்கிறதுன்னா அவர் கேட்கிறார். நீதிமானுடைய ஜெபத்தை அவர் பிரியமாய் எதிர்பார்க்கிறார். ஒரு நீதிமானின் கூப்பிடுதலுக்கு அப்படி எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஒரு பரிசுத்தவான் ஜெபித்தால், ஒரு நீதிமான் ஜெபிக்க ஆரம்பித்த உடனே பரலோகத்தில் என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு ஊழியக்காரன் ஜெபித்தால், ஒரு பரிசுத்தவான் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டால், ஒரு நீதிமான் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டால் பரலோகத்தில் என்ன நடக்கும்? வெளிப்படுத்துகிற விசேஷம் 8வது அதிகாரம் 1 - 4 வரை. அவர் 7ஆம் முத்திரையை உடைத்தபோது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அளவும் அமைதல் உண்டாயிற்று. அமைதல் உண்டாயிற்று. பின்பு தேவனுக்கு முன்பாக நிற்கிற 7 தூதர்களையும் கண்டேன். அவர்களுக்கு 7 எக்காலங்கள் கொடுக்கப்பட்டது. வேறொரு தூதனும் வந்து தூபங்காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். நல்ல கவனிக்கிறது. தூபம் காசும் பொற்கலசத்தை அவன் கரத்தில் பிடித்துக் கொண்டு படிகளில் நிற்கிறான். சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்கள். சிங்காசனத்திற்கு வசனம் சொல்லுகிறது, அதற்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மீது சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் ஜெபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூபவர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படியானால் பரிசுத்தவான்களுடைய ஜெபத்தை கொண்டு போகிற ஒரு தூதன் தேவனுக்கு முன்பாய் கொண்டு போகிறான். ஒரு பரிசுத்தவான், ஒரு நீதிமான், ஒரு பரிசுத்தவானின் ஜெபம் அவன் ஜெபிக்க ஆரம்பித்த உடனே பரலோகத்தில் 1/2 ஹவருக்கு ஒரு சைலண்ட். பரலோகமே உற்று பார்க்கிறது. யாவர் ஊழியக்காரனின் ஜெபம், ஒரு பரிசுத்தவானின் ஜெபம்
பரலோகம் அப்படியே ஸ்தம்பித்து ஆஃப் அன் அவர் நிற்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் சாதாரண ஜெபிக்கிற ஜெபம் அல்ல. அது என்ன ஜெபம்? எப்படி ஜெபிப்பாங்க? ஒரு நீதிமான் எப்படி ஜெபிப்பான்? ஏனைய அமைதல் ஒரு பரிசுத்தவானுடைய சத்தம் கேட்கிறது. இந்த உலோகத்தில் நீ இடுகிற சத்தம், அங்கு வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரல் தேவ சமூகத்தை எட்டினது. அப்படியானால் ஒரு பரிசுத்தவானுடைய ஒரு கூக்குரல், ஒரு ஜெபம், ஒரு ஊழியக்காரனுடைய கண்ணீர், அது பரலோகத்தில் ஒரு அமைதலை உண்டாக்கிவிடும். அல்லேலூயா. ஒரு பரிசுத்தவானின் ஜெபம், ஒரு பரிசுத்தவானுடைய கண்ணீர், ஒரு பரிசுத்தவானுடைய புலம்பல், ஒரு பரிசுத்தவானுடைய கதறல், அது பரலோகத்தை அமைதல்படுத்திவிடும். பரலோகமே உற்று பார்க்கும், பரலோகம் உற்று பார்க்கும். ஐயோ, என் நீதிமான், என் பரிசுத்தவான், என் தாசன், அவன் கூப்பிடுதல் மேலே கேட்கிறதே. அல்லேலூயா. தேவன் இங்கு இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நீதிமானுடைய ஜெபம் எப்படி இருக்கும்? என்ன அனுபவம் அந்த ஜெபத்தில் இருக்கும்? வாசிக்க கேட்போம். நெகேமியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம். நெகேமியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 2 - 4 வரை. என் சகோதரரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறே சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீண்டிருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும், எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும், அதன் வாசல்கள் அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இங்கே நெகேமியாவிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள், சிலரை பிடிச்சிட்டாங்க. இப்போ அது கர்த்தருடைய அந்த எருசலேமின் அலங்கம் இப்போ இடிக்கப்பட்டு இருக்கிறது, சுட்டெரிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது நான் உட்கார்ந்து அழுது அல்லேலூயா. ஒரு பரிசுத்தவானின் ஜெபம். நெகேமியா யார்? அவன் பான பாத்திரக்காரன். ராஜாவிற்கு பானத்தை வார்க்கிறவன். அவன் துக்கமுகமாய் இருக்கக்கூடாது, சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் பரிமாற வேண்டும். நல்ல உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறவன் தான். ஆனால் எருசலேமை குறித்து கேள்விப்பட்டவுடனே, தன் ஜனம் இப்படியாய் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டவுடனே உட்கார்ந்து அழுகிறார். அல்லேலூயா. ஒரு பரிசுத்தவானின் ஜெபம் அது அழுகையாயிருக்கும், அது கண்ணீராயிருக்கும், அது கதறலாயிருக்கும். மற்றவர்களுக்கு துன்பம் பாரம் என்று கேட்ட உடனே சும்மா இருக்க மாட்டான். அவன் சும்மா இருக்க மாட்டான். ஒருவருக்கு ஒரு பாதிப்பு என்று கேள்விப்பட்ட உடனே அவன் இருதயம் அங்கலாய்க்கும், அவன் கர்ப்பவேதனைப்படுவான், அவன் அழுவான், கண்ணீர் சிந்துவான் தேவ சமூகத்துல. ஒரு பரிசுத்தவான் ஜெபம் கண்ணீரின் ஜெபம், கதறி அழுவான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மற்றவர்கள் பாரம் என்று சில சூழ்நிலை கேள்விப்படுகிறோமா? ஆண்டவர் எப்படி செய்துட்டாருன்னு சொல்றது இல்ல, ஆண்டவர் எப்படி பண்ணாருன்னு சொல்றது இல்ல. அழுவான். சபையே, உங்க ஒருத்தருக்காக நான் தேவனுடைய சமூகத்தில் அழுது இருக்கிறேன். கர்த்தருக்கு முன்பதாக சுத்தமான கரங்களோடு நின்று சாட்சி சொல்லுகிறேன்.
கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கும் தேவ சமூகத்தில் கதறி இருக்கிறேன். அறிந்து கொள், ஒரு பரிசுத்தவானின் நீதிமானின் ஜெபம் அவன் அழுவா. நீ சும்மா போன்ல சொல்லி இருப்பாங்க, என்கிட்ட சும்மா போன்ல சொல்லிருப்பாங்க, பிரதர் இப்படி ஒரு காரியம் சொல்லிட்டு, ஐயா இந்த இருதயம் அங்கலாய்க்கும், வேதனைப்படும். ஐயோ ஒரு சிலருக்கு போன காரியம், சுகமடைந்த காரியம் மறுபடியும் வந்துவிட்டது, தேவ சமூகத்தில் அழுகிறேன். ஏன் வரை வந்தது, ஏன் வரை நடந்தது, கண்ணீர் சிந்துகிறோம். மற்றவர்கள் பாரத்தை கேட்டு சிரிக்கிறவன் கிடையாது ஒரு நீதிமான். என்ன பழி வாங்கினாங்களே, எனக்கு இப்படி பண்ணாங்களே, கரெக்டா ஆண்டவர் அடிச்சிருக்கிறார் பாரு. அவன் கதறும் பொழுது தெரியும், ஐயா அது தேவ கோபத்தில் வந்திருக்கிறதா, எதுல வந்திருக்கு தெரியும். என்னால மெசேஜ் எடுக்க முடியல, அழுகிறேன். ஆவியானவர் அழுகிறார், பரிசுத்த ஆவியானவர் அழுகிறார். என கருமையான தேவ ஜனமே அறிந்து கொள், எனக்கு தேவன் காண்பித்தார். என்னுடைய ஜபத்தின் அளவை கர்த்தர் காண்பித்தார், என் கண்ணீரின் அளவை கர்த்தர் காண்பித்தார். கண்ணீரோடு விதைக்கிறவர் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். இதோ பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நீதிமான அழுவையா, சிரிக்க மாட்டான். அவன் அந்தரங்கத்தில் அழுது கொண்டிருப்பான். ஐயா இது கேன்சரோ, ஐயா இது இப்படிப்பட்ட பலவீனமோ, ஐயா அப்படிப்பட்ட பலவீனமோ நீ சொல்லி இருப்ப. ஆனா ஒரு பரிசுத்தவான் உட்கார்ந்து அழுதுட்டு இருப்பான். அதுதான் பரிசுத்தவானின் ஜெபம். அதான் ஒரு பரிசுத்தவானின் ஜெபம். கேட்டு பாருங்க பிரதர், ஒரு பிள்ளை என்கிட்ட போன்ல அழுவுறா, துடிக்கிறா, அவ வலி தாங்க முடியல, துடிக்கிறாவ, அழுகிறேன். பிரதர் அந்த போனை கேட்டாங்க, அவ சொல்றா என்னால வயிற்று வலி தாங்க முடியல, ஸ்டமக் கேன்சர். லாஸ்ட் கடைசி நாள் ஒரு வாட்ஸ்அப் அனுப்புறாவ, பாஸ்டர் என்னால வலி தாங்க முடியல, என் ஆண்டவர் கொன்று போட்டு சோமனுங்க பாஸ்டர். வாலிப மகள் பெங்களூர் பட்டணத்தில் இருக்கிறார். நான் சொன்னேன், நான் உனக்காக ஜெபிக்கிறேன், நான் உனக்காக நான் அழுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு நாள் இரவில் ஒரு மெசேஜ் வரும், அவ அனுப்புவா. அவ வலி தாங்க முடியல, ஒரு வாட்ஸ்அப் ஒரு மெசேஜ் தான் அனுப்புவா எனக்கு. இன்றைய வரைக்கும் அந்த பிள்ளையை நான் பார்த்தது கிடையாது. அவள் பெயர் ஸ்வீட்டி. அழுவே. உன்னுடைய சூழ்நிலைகளுடைய ஜெபம் மற்ற பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு ஏதோ ஒரு காரியம் கேட்கிற, கேள்விப்படுற, உட்காந்து அழுவ, உட்காந்து பேச மாட்ட, கண்டத பேச மாட்ட. ஒரு பாரம் எங்க போச்சு யோசித்து பாருங்க. இன்றைக்கு இந்த இருதயத்தில் பாரம் இல்லாதபடிக்கு நீ பேசுகிறாயா? உனக்குள்ள நீதிமானின் ஜெபம் இல்லையே, உனக்குள்ள பரிசுத்தவானின் ஜெபம் இல்லையே. காலையில் 5 மணியில் 4 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் ஒரு ஜெபம் பெண்கள் செய்றீங்கன்னு நினைக்கிறேன் நான். ஆனா ஆண்களின் ஜெபம் எங்கே எங்க போச்சு யோசித்து பாருங்க. எனக்கு பிரதர் காலையில் ஃபோன் பண்ணுவாங்க. நான் சொல்வேன், நான் ஃபோன் அட்டன் பண்ணா என் ஃபோன் எடுத்துட்டா நான் வரேன், இல்லைன்னா நான் இது பண்ணிப்பேன்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறேன்.
என்ன பண்றோம்? என்ன பண்றோம்? சபையே இன்றைக்கு கர்த்தர் கேட்கிறார், எங்கே ஒரு நீதிமானின் ஜெபம்? எங்கே ஒரு பரிசுத்தவானின் ஜெபம்? சங்கீதங்கள் புஸ்தகம் 6வது சங்கீதம் 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரை வாசிக்க கேட்போம். சீக்கிரம் வாசிக்க. என் பெருமூச்சினால் இளைத்து போனேன், என் பெருமூச்சினால் இளைத்து போனேன். ராம் முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை, ராம் முழுதும் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி. எப்படிங்க? எப்படிங்க? எப்படி? மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நினைக்கிறேன், என் கட்டிலை நினைக்கிறேன். துயரத்தினால் என் கண்கள் குழிவிழுந்து போயிற்று, துயரத்தினால் என் கண்கள் குழிவிழுந்து போயிற்று. என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் மங்கி போயிற்று. அக்கிரமக்காரரே, நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள். கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். நீ கண்ணீரோடு ஜெபி. அது ஒரு பரிசுத்தவான் நீதிமானின் ஜெபம். எனக்கு சில நேரத்தில் ஜெபிக்க வராது. போய் முழங்கால் போட்டு கர்த்தாவே தோத்திரம் வராது, வர அழ மட்டும் செய்வேன். எங்கேயாவது வெளியே போறான் பைக் எடுத்துட்டு போயிட்டு ஓட அழுவேன். சபையில் வந்து ஓடு விழுந்தெல்லாம் அழுது இருக்கிறேன், தொப்புன்னு உள்ள விழுந்து அழுது இருக்கிறேன். சில காரியம் பலிபீடத்தின் மேல வந்து சாஷ்டாம விழுந்துட்டு கத்துவேன். என் சத்தத்தை கர்த்தர் கேட்பார். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பல மணி நேரம் நான் ஜெபிக்கிறேன் பாஸ்டர், அது ஜெபாவி அல்ல. நீ கண்ணீரை சிந்தி ஜெபிக்கிற பாருங்க, அதுதான் ஜெபாவி. உள்ள இருந்து கண்ணீர் வரும், உள்ள இருந்து வரும். அறிந்து கொள், அதுதான் பரிசுத்தவானின் ஜெபம். உண்மையான பாரம் இருதயத்திலிருந்து நீ அழுது ஜெபிப்பாயானால், நீ கண்ணீரோடு தேவ சமூகத்தில் ஜெபிப்பாயானால் நேரத்தை பார்க்க மாட்டேன். அழுவாய், அழுவ தேவஸ்தன் அழுது முடித்த பிறகு பார்ப்ப, அது காலை நேரமாயிரு. அல்லேலூயா. ஐயா, என் இருதயங்களாம் உடைக்கப்பட்டு கிழிக்கப்பட்டது, சொக்குநூறாய் உடைக்கப்பட்டது. ஆனாலும் உடைத்தவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஐயா, இயேசு கிறிஸ்து அதைதான் செய்தார். இயேசு கிறிஸ்துவுடைய ஜெபம் எப்படி இருந்தது? எபிரேயருக்கு நிருபம் 5வது அதிகாரம் 7வது வசனம். சீக்கிரம் வாசிங்க, நிறைய வசனம், நிறைய பாயிண்ட் இருக்கு. சீக்கிரம் வாசிங்க. மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி, மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும், எப்படிங்க? எப்படிங்க? பலத்த சத்தத்தோடு, கண்ணீரோடும். எப்படி? கண்ணீரோடு. யாருங்க? இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார். அவர் நீதிமான், பரிசுத்தவான். பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு இயேசு ஜெபித்தாருங்க. மின்னல் அடிச்சா இது. ஹலோ, இன்னைக்கு நான் சொல்றேன், நீ பரலோகத்தோட கனெக்ஷன்ல இருக்கிறோம். உன் போன் வெடிக்காது நீ ஜெபிக்கும் பொழுது. உங்க போன் எதனா வெடிச்சிருக்கா? இல்லையே. ஐயா, பரிசுத்தவானின் ஜெபம். நான் தேவனோடு கூட, என் டவர் பரலோகத்தோடு இருக்குதுங்க. எனக்கு சயின்ஸும் தெரியும், கொஞ்சம் ஃபோன் டெக்னாலஜியும் தெரியும்.
நான் அப்போவே நான் ஒரு ரேடியோவை வீட்டில் இருந்து ஓப்பன் பண்ணி உள்ள எப்படி ரிசீவ் ஆகுது, என்ன ஆகுது, அது ஈத்தர்னா என்ன, அதெல்லாம் நான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணவன். ரேடியேஷனுடைய ரிசீவிங் பவர் என்ன, எல்லாத்தையும் நோண்டுவேன். பாரம், இங்கே பாரம் வந்துருச்சுன்னா என் ஜீவனை பார்க்க மாட்டேன். ஆமென் சொல்லுங்க. பாரம் வந்துட்டா என் ஜீவனை பார்க்க மாட்டேன். ஏன்னா காலையில் ஆகாரத்தை வெறுத்து பல வருடங்கள் ஆகிறது, பல வருஷம். ஏன் ஜனம்? அல்லேலூயா. இயேசு ஜெபிக்கிறார் பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு கூட, இருதயம் நொறுங்கணும். ஆமென் சொல்லுங்க. ஐயா, ஒரு ஜபத்துக்கு முழங்கால் படி போட்டா பரிசுத்தவாரின் இருதயம் நொறுங்கி உட்கார்ந்துரும். அப்படியே தெரியுமா? ஜீவனை கொடுத்து நிற்கிறோம் ஊழியத்தில். சிலருக்கு ஜெபித்து விடுவோம், ஜெபித்து வந்துடுவோம், அந்த பிரச்சனை அந்த ப்ராப்ளம் எங்களை மோதும். அது ஊழியக்காரனுக்கு தான் தெரியும், விசுவாசிக்கு தெரியாது. விசுவாசி நினைக்கும் என்ன இது அப்படி நினைக்கும், ஆனால் ஊழியக்காரனுக்கு தான் தெரியும் அந்த பாடு. அதற்கும் தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். அதுதான் பரிசுத்தவானின் ஜெபம். இயேசு ஜெபிக்கிறார், கண்ணீரோடு ஜெபிக்கிறார். சங்கீதங்கள் புத்தகம் 34வது சங்கீதம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் சமீபமாய் இருக்கிறாரா. சங்கீதம் 51:17 சொல்லுகிறது, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை தேவன் புறக்கணியார். நீ புறக்கணியீர், அவர் தள்ள மாட்டார், உன் ஜெபத்தை தள்ள மாட்டார். நீ இருதயம் நொறுங்கி உட்கார்ந்து ஓன அழுது பாரப்பா சமூகத்துல, உன் ஜெபம் தள்ளப்படாது. அவர் செவிகள் திறந்திருக்கும், நீதிமன்கள் மேல் நோக்கமாக இருப்பார். நீ கூப்பிட்ட உடனே பரலோகம் அப்படியே அமைதலாய் நின்னுடும், ஒரு அமைதல் உண்டாயிடும். மகன் கூப்பிடுறான், என் மகள் கூப்பிடுறான், அந்த ஜெபத்தின் சத்தத்தை கர்த்தர் கேட்பார். பார்த்து சந்தோஷப்படுவதல்ல, பார்த்து ஆனந்தப்படுவதல்ல. ஒரு துக்கமாய் இருக்கப்படுது, பார்த்து ஆனந்தப்படுவதல்ல. ஒரு குடும்பம் அழியும் பொழுது பார்த்து ஆனந்தப்படுகிறவன் அல்ல, அழுவான் அழுவான், கண்ணீர் சிந்துவான். நேத்து எனக்கு ஒரு போன், எனக்கு இருதய வலி என்று ஒரு போன். நான் வண்டியில் வந்து பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போட்டு வண்டியை அப்பதான் எடுக்கிறேன். பாரம், ஜெபிக்கிறேன், ஜெபிச்சு முடிச்சுட்டு சரி பிரதர், ஆனாலும் பாரம். கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் ஜெபித்தேன். அப்படியே வண்டியில் லைட்டா ஜஸ்ட் கொஞ்ச நேரம் வீட்டுக்கு வந்துட்டு ஃபோன் பண்ணி கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். வந்து கொஞ்ச நேரத்தில் மெசேஜ் எல்லாத்துல உட்காந்து பாருங்க, இப்படிதான் சோத்ரேமே. ஹல்லேலூயா. அவர் வேலைன்னா அவர் அழகா பார்த்துப்பார். கண்ணீர் சிந்துகிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. 2 ராஜாக்கள் புத்தகம் 20வது அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்தால் அங்கு எசேக்கியா அவன் அழுது ஜெபிக்கிறான். இது எதை தெரியுமா? அடுத்து உனக்கு மரணம் என்கிற ஒரு சூழ்நிலை வார்த்தை வந்து விடுகிறது. அவன் மிகவும் அழுகிறான், அவன் அழுதான் என்று வேதம் சொல்லுகிறது. நடைபெற்றது என்ன? ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அற்புதத்தை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எஸ்தரின் புத்தகம் 8வது அதிகாரம் 3வது வசனம். சீக்கிரம் வாசனம்.
பின்னும் எஸ்தர் ராஜ சமூகத்தில் பேசி அவன் பாதங்களில் விழுந்து அழுது என்ன செய்தாங்க? ராஜாவின் பாதத்தில் விழுந்து அழுது, என் மகாராஜாவின் பாதத்திலே, எங்கள் யூத ராஜாவின் பாதத்திலே, வரப்போகிற எங்கள் மேசியாவின் பாதத்திலே, ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறவருடைய பாதத்திலே விழுந்து அழுது. யோசித்து பாருங்க. நீதிமானின் ஜெபம் இதுதான் செய்ய. கதறுவான், விழுந்து அழுவான், ஒப்பாரி வைப்பான். எஸ்தர் பாருங்க எப்படி ஜெபிக்கிறார். இன்னைக்கும் சில எஸ்தர்கள் இருக்கிறோம். எப்படி ஜெபிக்கிறீங்க யோசித்து பாருங்க. எஸ்தரை போல ஒரு அனுபவம் இருக்குதா? எஸ்ராவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 2-3 வாசிங்க. சீக்கிரம் வாசி. 9வது அதிகாரம் 2-3. எப்படி என்றால் அவர்களுடைய குமாரத்திகளிலே தங்களுக்கும் தங்கள் குமாரருக்கும் பெண்களை கொண்டார்கள். இப்படியே பரிசுத்த வித்து தேசங்களின் ஜனங்களோட கலந்து போயிற்று. இங்கு அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படுகிற ஒரு காரியம். பிரபுக்களின் கையும் அதிகாரிகளின் கையும் இந்த குற்றத்தில் முந்தினதா இருக்கிறது என்றார்கள். இந்த வர்த்தமானத்தை நான் கேட்ட பொழுது என் வஸ்திரத்தையும் என் சால்வையையும் நான் கிழித்து என் தலையிலும் என் தாடியிலும் உள்ள மயிரை பிடுங்கி திகைத்தவனாய் உட்கார்ந்தேன். அல்லேலூயா. பரிசுத்த வித்து அங்க அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படுகிறது. தெரிய வந்த உடனே எஸ்ரா ஜெபிக்க ஆரம்பித்து விட்டான். நீதிமானின் ஜெபம். ஒரு நீதிமானின் ஜெபம். ஒரு காரியத்தை ஒருவரை குறித்து கேள்விப்படுகிறோமா, உட்கார்ந்து ஜெபம் பண்ணு. அவன் தான் நீதிமான். அதை போய் 10 பேரிடத்துல பேசுறியா, நீதிமானே கிடையாது. தெரிஞ்சுக்கணும். இங்கு எஸ்ரா அவன் ஜெபிக்கிறான், கதறுகிறான் தேவ சமூகத்துல. அழு போயிட்டு தேவ சமூகத்துல. ஒரு கேள்வி கேட்கிறேன். சரியான மழை. எத்தனை பேர் சபை பாதுகாக்கப்பட்டு ஜெபம் பண்ணிருந்தீங்க? நம்ம சபை நிலைமை உங்களுக்கு நல்லா தெரியும். எனக்கு சாம் பிரதர் ஃபோன் பண்ணார். பிரதர் போலாமா, இந்த மழை டைம் ஃபோன் போலாம் பார்க்கலாமான்னாரு. சரி நாளைக்கு போலாம். வந்து பார்த்தேன், ஒரு சேதம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம். ஐயோ இந்த வர்தா புயல்ல எல்லாம் பறந்து போச்சு ஆண்டவர், இப்படி ஆயிடுச்சு ஆண்டவரே. ஜெபம் ஜெபம் அழுகுறோம் தேவ சமூகத்துல. காற்றின் வேகம் வரும் பொழுது ஐயோ இப்படி வேகமா இருக்குது. அதுக்கு முந்தின கடந்த வாரத்தில் அதெல்லாம் ஒட்டிட்டு போகணும், வந்துட்டாங்க. அறிந்து கொள், ஒரு நீதிமான் ஜெபம் அவன் கண்ணீர் சிந்துவான். அல்லேலூயா, அல்லேலூயா. யாராவது ஒரு இடத்துல சொல்லுகிறார், எப்படிப்பட்ட ஒரு காரிய சிஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. சரி ஜெபிக்கிறேன்னு சொல்லி அமைதலா இருப்பதல்ல, அவர்களுக்காய் தேவ சமூகத்தில் அள்ளு கதறு போயிட்டு. நமக்கு வழினா கதறோம்ல, அப்ப என்ன செய்யணும்? ஒரு பரிசுத்தவான் அழுவான் தேவ சமூகத்தில். யோபுவை குறித்து ஆராய்ந்து பார்ப்போமானால், யோபுவின் நண்பர்கள் என்று சொல்லி சில நண்பர்கள் வந்தார்கள். யோபுவின் நண்பர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? யோபுவை பார்த்த உடனே உருதறியாமல் இருக்கிறான் யோபு. அவன் உருவே தெரியல.
எல்லாம் துக்கமா உட்காந்துட்டானுங்க. முடிச்ச பிறகு என்ன பேசுனான்னு தெரியுமா? யோபுவே, நீ என்னையோ பண்ணிருக்கிறப்பா, நீ ஏதோ பண்ணிருக்கிற, நீ அப்படி நீ இப்படி அது இது. ஆனால் கடைசியில் தேவன் சொல்லும்போது பாருங்க, என் யோபு என் தாசன் பேசினது போல நீங்கள் நிதானமாய் பேசவில்லை. பலி செலுத்துங்க, நான் யோபுவின் முகத்தை பார்த்து தான் உங்களை நான் ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. நான் யோபுடைய முகத்தை பார்த்து தான் உங்களை ஆசீர்வதிக்கணும். அறிந்து கொள். அப்ப என்ன தெரியுமா மாதிரி ஆழம்? தன் பிள்ளைகளுக்காகவே சுத்திகரித்து ஜெபிக்கிறவன் தன் சிநேகிதனுக்காக என்ன பண்ணியிருப்பான்? அல்லேலூயா, அல்லேலூயா. என்கிட்ட யாருடைய ஃபோன் நம்பர்லாம் இருக்கோ எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, என் மொபைலில் இருக்கிற எல்லா ஃபோன் நம்பரில் யாரெல்லாம் இருக்கிறாங்க ஃபோன் நம்பர்லாம் ஜெபம் பண்ணுவேன். சிலருடைய ஃபோட்டோஸ் இருக்கும், அந்த ஃபோட்டோ மேலே கையை வச்சு ஜெபம் பண்ணுவேன். அவர்களுக்காய் அழுவேன் தேவ சமூகத்துல. திருப்பும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஒரு நீதிமானின் ஜெபம், ஒரு பரிசுத்தவானின் ஜெபம், அழுகை வரும் உள்ள இருந்து கதறுவான், குமுறுவான், கதறுவான். மற்றவர்கள் வேதனையை பார்த்து சிரிக்க மாட்டான், மற்றவர்கள் கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்பட மாட்டான், ஊரூரா போய் பேசிட்டு இருக்க மாட்டான், சொல்லிட்டு இருக்க மாட்டான், தேவ சமூகத்தில் அழுவான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் சிலருக்கு ஃபோன் பண்ணி சொல்வது உண்டு, இந்த காரணத்தின் நிமித்தமாய்த்தான் இந்த காரியம் வந்திருக்கிறது. நீங்கள் இந்த காரியத்தை தேவ சமூகத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் அறிக்கை செய்து நீங்கள் சுத்திகரிக்க முடியுமோ சுத்திகரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வேன். அவ்வளவுதான். என் மேலேயோ கோவம் தான். சிலர் கர்த்தருடைய தீர்க்கதரிசி சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டேன், நான் உனக்காய் அழுதபடியினால் தான் தேவன் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் அழுகிறேன், கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொன்னதை சொல்லுகிறேன். எனக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை அதுதான். கலகக்காரன் மத்தியில் தான் எல்லாருக்கும் தேவ சமூகம் சேர்ந்து அழுவோம். கேட்டு பாருங்க, என் கூட ஊழியத்துக்கு வர்றவங்களை கேட்டு பாருங்க. சிலருக்கெல்லாம் வரிசையில் ஜெபம், வரிசையில் ஜெபிக்கும் பொழுது சிலருக்கு அழுது ஜெபித்து இருக்கிறேன். இருதயம் உடைக்கப்படும். சிலரை சேர்த்து அணைத்துக் கொள்வேன். அது ஊழியக்காரன் தெரியும், அந்த பாசம் அது எல்லாருக்கும் புரியாது. அது மேய்ப்பருக்கு மட்டுமே இருக்கிறதான ஒரு ரகசியம். சேர்த்து அணைத்துக் கொண்டு அழுவேன். அவர் கரத்தை பற்றி பிடித்துக் கொண்டு கதறுவேன். என் மார்பிலை சாய்த்துக் கொண்டு ஜெபித்து இருக்கிறேன், அழுது இருக்கிறேன். அவர்கள் தேவனண்டையிலே ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்று, நீதிமானின் ஜெபம் அழுகை. இரண்டாவது, ஒரு 5 நிமிடம் நான் அந்த வார்த்தை இது கொடுத்துட்றேன், மீதியை அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். இன்னும் இருக்கு. ஒரு நீதிமானின் ஜெபம் எப்படி இருக்கும்? வாசிப்போம். நெகேமியா 2வது அதிகாரம் 1-3 வரை. அர்தசஷ்டா ராஜாவின் 20ஆம் வருஷம் நிஷா மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில்
நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமாய் இருந்ததில்லை. நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமாய் இருந்ததில்லை. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து நீ துக்கமுகமாய் இருக்கிறது என்ன? துக்கமுகமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே? உனக்கு வியாதியும் கிடையாது. இது மனதின் துக்கமே ஒழிய, ராஜா கண்டுபிடிச்சிட்டான் பாருங்க, இது மனதின் துக்கமே தவிர வேறொன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி, ராஜா என்றைக்கும் வாழ்க. என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்னியினால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் போது நான் துக்கமுகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றேன். துக்கமுகத்தோடு இராதிருப்பது எப்படி? ஐயா, இப்படிப்பட்ட ஒரு செய்தியை நான் கேள்விப்பட்டுட்டேன். அலங்கம் இடிக்கப்பட்டு விட்டது, இப்படியா ஜனங்கள் சுட்டரிக்கப்பட்டார்கள், இப்படிப்பட்ட பல சூழ்நிலைகளை கேள்விப்பட்டுட்டேன். இப்ப நான் எப்படி ராஜா சந்தோஷமா இருக்க முடியும்? யோசித்து பாருங்க. கொரோனா நாட்களில் நான் ஆகாரத்தில் கை வைக்கும் பொழுது, ஆண்டவரே, என் சபையின் ஒரு குடும்பமும் இப்ப ஆகாரத்தில் கை வைத்து இருக்கிறதா? ஐயோ, என் சபை ஜனங்கள் சந்திக்கப்பட வேண்டும். என்னால என்ன செய்ய முடியும் ஆண்டவரே? முதல் தடவை நான் உங்களுக்கு உதவி செய்யும் பொழுது, இந்த கடை என்கிட்ட இருக்க பணமே ஆண்டு சொல்றார், அந்த பேக்கில் போய் பாருன்றார். பேக்கில் பார்த்தா ஒரு குறிப்பிட்ட பணம் இருக்கிறது. அதை எடுத்து கடைக்காரருக்கு கொடுத்துட்டு மீதியை நான் தரேன்னு சொல்லிட்டு தான் கொண்டு வந்து கொடுத்தேன். ஆனால் ரெண்டாவது ஒரு லாக்டவுன் வரும் பொழுது தேவன் நமக்கு சந்தித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு முன்பின் தெரியாதவ ஒரு நபர் மட்டும் எனக்கு நல்லா தெரியும். நான் பைக்கில் வந்துட்டு இருக்கிறேன், சர்ச்சுக்கு தாங்க வந்துட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, நான் ஒத்தாசை பண்ணணும் என் ஜனத்திற்கு என்று ஜெபித்துக் கொண்டே வருகிறேன். தொலைபேசி அழைப்பு வந்தது. பிரதர், இது போல ஒரு ஸ்கீம் ஒன்று வந்திருக்கு, இந்த மாதிரி கொடுக்கணும், உங்களால் கொடுக்க விடுவேன். ஐயோ, தாராளமாக கொடுங்க. ரோம் அங்கிருந்து வந்துச்சு. அங்கிருந்து இன்னொரு சகோதரி மூலமாக இந்த காரியங்கள் சந்திக்கப்பட்டது. யாரென்று எனக்கு தெரியாது, ஆனா உண்மையா இருக்க வேண்டும். உங்க யாரெல்லாம் கொடுத்தோமோ எல்லாம் லிஸ்ட், எல்லாமே ஃபோன், எல்லாமே அழகா தெளிவா அவங்களுக்கு கொடுத்தோம். எல்லாமே டீட்டெயில்ஸ். பணம் என் கைக்கு அனுப்பாதீங்க, நேராக ஸ்ட்ரைட்டா கடைக்கு அனுப்புங்க. நேராக கடைக்கு தான் போச்சு அமௌண்ட். அதை நேர்த்தியாய் செய்தோம். அதுக்கு நினைச்சிருப்பீங்க, ஐயாக்கு ஃபாரின்ல வெளிநாட்டில் ஆளுகிறாங்க, சந்திக்கிறாங்க, கொடுக்குறாங்கன்ட்டு. இல்லை இல்லை இல்லை, ஜெபத்தை கர்த்தர் கேட்டார், கொடுத்தார். துக்கம், ஆலயம் இடிக்கப்பட்டு விட்டது, நான் எப்படி சந்தோஷமாய் இருக்க முடியும்? யோசித்து பாருங்க. மற்றவருக்கு ஒரு பிரச்சனை, எப்படி நான் சந்தோஷமா இருக்க முடியும்? உங்க வீட்டில் இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கிறாங்க, எனக்கு சொல்றீங்க, எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? தேவ சமூகத்தில் அழ வேண்டும். ஆமென். எஸ்தரின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிப்போம். சீக்கிரம் வாசிங்க. என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்க கூடும்? என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்க முடியும்? என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்க கூடும் என்றான். எப்படி சகிக்க கூடும்? என் ஜனத்தின் மீது வருகிற பொல்லாப்பை நான் எப்படியா பார்க்க முடியும்? எப்படி சகிக்க முடியும்? ஜெபம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இவங்க சொல்ற காரியங்க, என் வாழ்க்கை நல்லா இருந்தா போதும் இருக்கிறது கிடையாது. என் வாழ்க்கை நல்லா இருந்தா போதும் இருப்பது கிடையாது. மற்றவர்களுக்காய் நீ துக்கிக்கிறவனாய் இருக்க வேண்டும். அதுதான் நீதிமானின் ஜெபம். மற்றவர்களுக்காய் துக்கித்து ஜெபி. துக்கம் வர வேண்டும் இருதயத்துல. உட்கார், பிரியாணி ஆர்டர் பண்ண ஸ்தோத்திரம், மூக்கு பிடிக்க உட்கார்ந்துட்டு நீதிமான் அப்படி அல்ல, அழுவான், கதறுவான்.
துக்கத்தோடு கதறுவான். 1 சாமுவேல் புஸ்தகம் 15வது அதிகாரம் 11ஆம் வசனம். ஒரு தீர்க்கதரிசியின் ஜெபம் எப்படி இருக்கு பாருங்க. நீதிமானின் ஜெபம். நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. நான் சவுலை ராஜாவாய் ஆக்கினது மனஸ்தாபமாய் இருக்குது. கர்த்தர் சொல்றாரு, அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து, என்னங்க மனம் நொந்து, மனம் துக்கப்பட்டு ரா முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். என்னங்க அப்படி ஆண்டவரே, அப்ப நெக்ஸ்ட் ட்ரிப் எங்க? ஓகே, ஈசாயின் வீட்டுக்கு போகணுமா? ரெடி, ஓகே அப்படின்னு ரெடி ஆகல அவன். அல்லேலூயா. ராமுடன் யாருக்காக ஜெபிக்கிறாங்க? சவுலுக்காக ஜெபிக்கிறான். இவனுக்கு அவனுக்கு என்னங்க யோசிச்சு பாருங்க. ஆனால் இவன் யாரோ அவன் யாரோ, ஆனா எந்த ஆதாயத்தை எதிர்பார்க்கல. அந்த சவுலுக்காக ராமுடன் ஜெபிக்கிறான். மனம் நொந்துட்டான். நான் சிலருக்கு ஜெபிப்பேன், அனாயிட்டில் நிரம்ப மாட்டாங்க, அப்படியே இருப்பாங்க. பார்ப்பேன் எங்க ரிப்பேர் பண்ணாங்க இவங்க, போயிட்டு உங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, இந்த அனாயிட்டிங் எங்க லூஸ் பண்ணாங்க, இந்த அனாயிட்டிங் எங்க லூஸ் பண்ணாங்க, அவர் சொல்லி அவர் தெளிவாய் காண்பிப்பார். துக்கம், அழியக்கூடாது ஆண்டவரே, ஒரு தீமை வந்துவிடக் கூடாது, இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். யாத்ராகமம் 32வது அதிகாரம் 30-32 வாசித்து பார்த்தால் அங்கு மோசே சொல்லுகிறான், என் பேரை கிறுக்கி போடும் ஆண்டவரே, இந்த ஜனத்திற்காக நான் திறப்பில் இருக்கிறேன், என் பேரை கிறுக்கி போட்டிருக்க ஆண்டவரே. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? இந்த ஜனம் அழிந்து போய்விடக்கூடாது, இந்த ஜனம் அழிந்து போய்விடக்கூடாது. தானியேலின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 1-3 வரை கடைசியாக வாசிப்போம். ராஜாவாகிய கோரேஸ் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பெல்தாசார் என்று பெயரிடப்பட்ட தானியேலுக்கு ஒரு காரியம் வெளியாக்கப்பட்டது. அந்த காரியம் சத்தியமும் நீடிய யுத்தத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. அந்த காரியத்தை அவன் கவனித்து தரிசனத்தின் பொருளை அறிந்து கொண்டான். தரிசனத்தின் பொருள், தரிசனத்துக்குரிய வெளிப்பாடு கிடைத்து விட்டது தானியேலுக்கு. அந்த நாட்களில் தானியேலாகிய நான் 3 வாரம் முழுவதும் துக்கித்துக் கொண்டிருந்தேன். 3 வாரம் முழுதும் துக்கித்துக் கொண்டிருந்தேன். அந்த 3 வாரங்களாகிய நாட்கள் நிறைவேறும் மட்டும் ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவும் இல்லை. ருசிகரமான அப்பம் புசிக்கல. இறைச்சியும் திராட்சரசமும் என் வாய்க்குள் போகவும் இல்லை. என் வாய்க்குள் போகல. நான் பரிமள தைலம் பூசிக்கொள்ளவும் இல்லை. பரிமள தைலம், வாசனை திரவியத்தை கூட பூசிக்கொள்ளல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தரிசனம், ஒரு வெளிப்பாடு கிடைத்து விட்டது. தரிசனத்துக்குள்ள வெளிப்பாடு, அந்த வெளிப்பாடு கிடைச்ச உடனே அச்சோ இப்படிப்பட்ட வெளிப்பாடா, அவ்வளவுதான். துக்கம் வந்துருச்சு இவனுக்கு. உட்காந்து துக்கிக்கிறான் 3 வாரம் அளவும். அவன் என்ன செய்யறாங்க? துக்கித்து காணப்படுகிறான். ஜெபம், இது ஜெபத்தின் அனுபவம். ஆண்டவர் இப்படி காட்டினார், எனக்கு அப்படி காட்டினார். துக்கம் உனக்கு ஏதோ ஒரு இதுவா காட்டுறாரா? உனக்கு என்ன வரணும் உள்ளங்க? துக்கித்து உட்காந்து ஜெபம் பண்ணு. அது நடக்கணும்னு ஜெபிக்காத. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி நான் சொல்லணும்னு நினைச்சேன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாளைக்கு ஃபோன் பண்ணி தான் சொல்லணும். சோதரம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாள் ஃபோன் பண்ணி சொல்லணும். ஆனால் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. சில வெளிப்பாடுகள் கிடைக்கும். அச்சோ அப்படின்னு சொத்ராண்டவரே, நடுங்கி திகைத்து நிற்பேன். தேவ சமூகத்தில் ஜெபித்ததை மாற்ற முயற்சிப்போம். எனக்கு பாஸ்டர் தீமோத்தேயு அவர்கள் இப்படியா ஒரு காரியத்தை சொல்வார். ஒரு ஆத்மா இன்னைக்கு வரலையா பாப்பார்,
வரலையா? சரி, உனக்காக ஒரு 60 மணி நேரம் நான் ஜெபிக்க போகிறேன், இல்லை 72 மணி நேரம் ஜெபிக்க போகிற தீர்மானம் எடுத்துட்டு உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவார். அவர் என்ன சொன்னார்? நான் இப்படியே ஜெபிப்பேன், அறை விட்டு கதவை சாத்திக் கொள்வேன், ஒரு ஆத்மாவுக்காக ஜெபித்துக் கொண்டிருப்பேன். அது அடிச்சு பிடிச்சி வந்து கதவு தட்டுமா இங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் சொல்லுவேன் பாருங்க, அடிச்ச பந்து எங்க வரும்? ஜெபிக்கிறோங்க, அதனால தான் துக்கித்து அழுகிறோம், ஆகவே தான் சொல்றோம். ஒரு ஊழியக்காரன், நீதிமானுடைய, ஒரு பரிசுத்தவனுடைய ஜெபம் பரலோகத்தை அமைதல் உண்டாக்கி கேட்க வைத்து கிரியை செய்ய வைக்கும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் எப்படி இருக்கு? நோக்கமாய் இருக்கிறது. அவருடைய கூப்பிடுதலுக்கு அவருடைய செவிகள் திறந்து இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. நான் அடுத்த வாரத்தில் தேவச்சீதை தொடர்ச்சி இருக்கிறேன். கண்களை மூடி நம் கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இயேசுவே தகப்பனே, இன்று தகப்பனே அப்பா முகமாய் எங்களோடு நீர் பேசினீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா. இயேசுவே அப்பா, இது தொடர்ந்து தகப்பனே எங்களை பரிசுத்த ஆவியானவர் அப்பா இதை அன்றுப்பா அந்த வாரம் முழுவதும் தகப்பனே இதை தியானித்து அன்றுப்பா உலகத்துக்கும் சபைக்கும் நாங்கள் வெளிச்சமாய் இருக்க கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம், சோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.